போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே. அடபடா புரியாத பயல. ஏண்டா அவதான் கிராப் ஓட்டி இருக்காளே, அவ எப்படா பூ வச்சுக்குவா? இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல, அவளை சொல்லி குத்தம் இல்ல, கொப்பஞ்செஞ்ச குத்தமாடா கருப்பா, கொப்பஞ்செஞ்ச குத்தமாடா. இப்ப என்னடா பண்ண போற? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேப்பேன். கேட்டு கிழிச்ச. அவகிட்ட உன் பேரை சத்தமா சொல்ல கூட துணிச்சல்ல. இந்த பாருடா, போனது போகட்டும், தலைப்பாயோட போச்சுன்னு தலை முழுகிட்டு இந்த குப்பை மக கருப்பா இல்ல, அவளும் ஒன்னாட்டம் அழகுடா. என்ன ஒன்ன விட கொஞ்சம் கருப்பு, அவ்வளவுதான். அவளை கட்டிக்க. இவ்வளவு எரும மாட்டுக்கு அவதான் சொந்தக்காரி. அவளோட சேர்த்து எரும மாட்டையை மேய்ச்சிக்கிட்டு எருமையோட எருமையா இருந்துடலாம். என்ன சொல்ற? ஆச்சு, அவளுக்கு 40 வயசாச்சே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நீ ஊருக்கு போகல? இல்ல சின்மேன் சின் பையா, நான் ஊர் மேலே போகல. உன் விட்டு போக எனக்கு மனசு வரல. ஐ லைக் யுவர் கற்பா? கருப்பு கலர் மேம். கருப்பு கலரா? இது பாரு, இனிமே நீ இந்த எருமை பக்கமெல்லாம் வரக்கூடாது. உனக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு என் கூட வந்துரு. ஐயோ அசிங்க. இல்ல, ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்துரு. கம் ஆன் டார்லிங். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. என்னாச்சு இதெல்லாம்? 1000 ராத்திரி வர்றதுண்டு, ஆனாலும் இதுதானே மொத ராத்திரி. விளையாட போறது நீ, நேரம் கழிச்சு வந்துட்டு வெட்டியா பேசிக்கிட்டு நிக்கிறியே. என்ன சொல்றீங்க? சி, இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணே நீங்களே சொல்லுங்க. போங்க ஆச்சி, நானே சின்ன பையன், ஆப்டர் ஆயிரு, எனக்கு மட்டும் வெக்க இருக்காதா? சும்மா சொல்லுங்க அண்ணே. போங்க ஆச்சி. அச்சி சொல்லுடாங்க. சொல்லிடுறேன் அண்ணே, உங்களுக்கும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு அவளுக்குமா? பின்ன இவனுக்கு உனக்குமா? ஆச்சி, 4 பேருக்கு முன்னால முத்தம் கொடுத்தா மட்டும் இனிக்குது, 4 செவத்துக்குள்ள முத ராத்திரினா கசக்குதா? உனக்காக சாந்தி முகூர்த்தத்தை சந்தையிலேயே வைக்க முடியும்? ஆச்சி என்ன ஆச்சு? எல்லாம் ஆச்சு, இது ஒண்ணுதான் பாக்கி. இதுக்கு நான் ஒத்துக்க. அப்படியெல்லாம் ஓடிட முடியுமா? விட்டுருவோமா? இன்னைக்கு ராத்திரி பூரா இங்கதான். இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் உலகமே உருண்டாலும் நாங்க கதவை திறக்க மாட்டோம். அச்சே அச்சே, கதவை திறங்க. அச்சே டேரக்டர். என்னடா ஜாங்கிரி எடுத்தாந்துட்ட? ஐயோ திறந்து வச்சிட்டுமா? ஐயோ திறந்து விட்டா ஓடி போயிருவான்டா. இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு செய்யுமா, 2 பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்குவோம். இந்த அவன் பங்கு அவ்வளவுதான்டா. ஆச்சே, முதல் ராத்திரின்னு சொன்னாங்க, இப்படி தனியா விட்டு போயிட்டாங்களே. பயப்படாதையா, உனக்கு துணைக்கு நான் இருக்கேன். உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். அதெல்லாம் என்ன எடுக்க முடியாது. இந்தா பாட்டு பாடி என்ன மயக்க முடியாது. ஏன் மயங்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கா? என் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. அப்ப பேசாம படியா. உன் கற்புக்கு நான் கேரண்டி. உன் கற்புக்கு நான் கேரண்டின்னு சொன்னேன். கற்புக்கு நீ கேரண்டியா? சாப்பிடியா? வேண்டாம் வேண்டாம். சும்மா படுத்தா தூக்கம் வராது இல்ல, அதுக்கு நானே சாப்பிடுறேன். வேஸ்ட் பண்ண கூடாது. பாக்காதையா, சாப்பிடும்போது பார்த்தா வயித்த வலிக்கும். வயித்த வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன எண்ணெயில செஞ்சானோ?
வயித்து வலிக்கிறியா? நான் அப்பவே சொன்னல சாப்பிடும்போது பார்த்தா வயித்து வலிக்குன்னு. கேட்டியாயா? ஐயோ வயித்து வலிக்குதியா? வயித்து வலிக்குதியா? நீ எதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா ஐயோ ஆமா உண்மையில வலிக்குதா? அம்மா ஐயோ ஆச்சி என்ன ஆச்சு? அதுக்குள்ளேயும் ஆச்சு? அவளுக்கு வயிற்று வலியா? கதவை திறங்க. என்ன வழியா இருந்தாலும் சரி, விடியற வரைக்கும் கதவை திறக்க முடியாது. ஐயோ முடியலையே. ஐயோ அவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேற வயிற்று வலி கத்துற. இப்ப என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அங்க விளக்கெண்ணெய் இருக்கு, எடியா. ஆச்சி இந்தா அட்டையை தின்னு. சரி இந்தா. ஐயோ அம்மா அம்மா முடியலையே. இந்த விளக்கெண்ணெய் எங்க தடவுறது? என் தலையிலயா? தலையிலயா? சரி. என் வயிற்றுலயா? வயிற்றுலயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ இரு கத்தாத தடவுற. நச்சில் முத்தமிட்டால் உள்ளந்தான் குயிலி. டெய்லரையா உட்கார்ந்தா தூங்குற வியாதி. டெய்லரையா நல்ல வேளை இப்பவாது எழுப்பினீங்க. கனவுல இந்த குயிலி வந்து முத்தம் கொடுக்கறதும் கண்ணத்தை கிளறு. அம்மா நான் சொன்னேன்ல, இவங்கதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க பெரிய வாத்தியாரம்மா. அடச்சி எட்மினிஸ்டர்னு சொல்லியா? கேட்டிவ் மீட்டிங். வணக்கங்க. தமிழா? பட்டர். இந்த ஊர்லயே இங்கிலீஷ் தெரிஞ்சவன் நான் ஒத்தன்தான். டவுட் வந்தா என்கிட்ட தான் கேட்பானுங்க. வாத்தியாரம்மா, என் கண்களையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இந்த வசந்த மாளிகையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதை ஒழுகாம படிக்குங்க. எனக்கு தாராள மனசு. தான் 1ஆம் தேதி வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 30, 31 கொடுத்துட்டா போதும். ஆமா, ஒத்த பெட்டியோட வந்திருக்கீங்களே, மற்ற சாப்பாட்டு வசதி எல்லாம் இனிமே தான் வாங்கணும். நல்ல வேளை தந்தை இன்னைக்கு வந்துட்டீங்க. நீ மூவாகாக சந்தையில போய் எல்லா சாமான்களும் வாங்கிக்கிட்டு காகரி ஐட்டம் மட்டும் நம்ம பிந்து கோச்சிட்ட வாங்கி நல்லா இருக்கும். இதுன்னா என்னது? முட்டைக்கோசு தான் முஞ்சம். துங்கில் துங்கில் தொல்சா ஹாவோல் வந்தல் வசுவா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேணும்? மாப்பிளை வேணும். மாப்பிள்ளை என்ன இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க? இறுதி வரைக்கும் இரும்பு மாதிரி உறுதியா இருந்தா போதும். மாப்பிளை என்ன முழிக்கிறீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வட்டாரத்துல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா அது ராவோ பகலோ உடனே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எதுக்கு? மாப்பிளை தேடத்தான். இந்த கையால கல்யாணம் பண்ணி வச்சேன்னா 9வது மாசம் கை மேல பலனை பாத்துக்கலாம். ஏன்னா நான் அவ்வளவு கைராசிக்காரன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை மாதிரி ஒரு மாப்பிளைய அடையணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பின்னு பின்னுன்னு துடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, உள்ள இருந்து 9 போட்டோவை எடுக்கிறேன். 9 போட்டோலாம் வேணாம். மொத்தம் 9 போட்டோன்னு சொல்ல வந்தேன். முதல்ல அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் பண்ணிக்கிடுவாரு. அவ்வளவுதானே? பாப்பாவுக்காக 10 போட்டோ வச்சிருக்கிறேன், பாருங்க. யோ ஐ அண்ணி. ஆமா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தியாமே. வந்தேன். இனிமே மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி எங்க அப்பா கிட்ட வந்து சொன்ன நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஆமா, இவர்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கியே, என்ன விஷயம்? இத பாரு, இதையும் மனசுல வச்சுக்க. இவருக்கு பொண்ணு பார்த்தேன்னு செய்தி கேள்விப்பட்டேன். நடக்கிறதே வேற. மூஞ்சி பாரு, உம்முன்னு வச்சுக்கிட்டேன்.
ஒரு இனிப்பு கூட இல்ல. வரே. கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கமா, ஆனா கமிஷனை மட்டும் மணி ஆர்டர்ல அனுப்பி வச்சிரு. இது மங்களூர் மாடசாமி மளிகை கடை வச்சிருக்கிறான். அது நீலக்கினியாம்பாளையம் நீலகண்ட நிலக்கரி வியாபாரம். அது சேலத்துக்கு பக்கத்துல பூலவாடி பூமிநாதன். புண்ணாக்கு வியாபாரமா? ஏற்கனவே தெரியுமா? எங்க இருக்கான்? சந்து முனையில அடிச்சா வந்துருவான். அப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் வேணாம். சரி விடுங்க. அது அருப்புக்கோட்டை ஆனந்த ஆந்திரா பேங்க்ல வேலையா இருக்கிறான். பெத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்ததெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறான். இவரை வர சொல்லுங்க.